5, 6. சரி, கேள்வினால அதை நம்ம பார்த்தோம். நம்ம இன்னும் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் பாதி முடிச்சிருக்கோம். 3ஆம் அதிகாரம் பாதி தான் முடிச்சிருக்கோம். இங்கே 4ஆம் அதிகாரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தத்தை போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வர, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உமக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். இருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்திற்கும் ஒப்பாயிருந்தவர். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. சரி, இங்கே என்ன பார்க்குறோன்னா, பரலோகத்தில் ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. அது யாருக்கு அந்த வாசல் அப்படின்னா, இங்கே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். யார் அப்படின்னா, அவங்க தொடர்ந்து ஆவிக்குரிய ஞானத்தோடும் சகல அறிவோடும் தொடர்ந்து செய்யக்கூடியவங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சிறிது நேரம் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க தன்னுடைய ஓட்டத்தில் ஓடி இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடியவர்களாக இருந்து அவருடைய ஓட்டத்திலே தெளிவாக ஓடக்கூடியவங்க. அவங்க முடிவு என்னவா இருக்கு அப்படின்னா, ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இங்கே அவங்களுடைய இருதயம் பூமிக்கு மேலாக இல்லை. அவங்க எதற்கு மேலாக வச்சிருக்காங்க? அவங்களுடைய இருதயத்தை குமாரனுடைய இருதயத்திற்கு ஏற்றவாறு குமாரனுடைய இருதயத்தில் வச்சிருக்காங்க அவங்க இருதயத்தை. சரி, நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தொடர்ந்து நாம் வளரும்படி நம்ம ஒவ்வொரு வேத வாக்கியங்களையும் நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மெசேஜ் எடுத்துருந்தா அப்புறமா பேசுகிறேன். கொலோசியர் புஸ்தகம் 3:15 நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட ஆளுகை இருக்கிறது? உலகத்தினுடைய கிரியைகளை ஆளுகை செய்ய வைக்கிறாங்களா, இல்லை அப்படின்னா கர்த்தருடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வைக்கிறாங்களா? சொல்றாரு கொலோசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலே ஆளக்கடவுது. அவங்களுடைய இருதயத்தில் அவங்க ஜெயம் கொள்றாங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலே ஆளக்கடவுது. ரூல் பண்ணணும் அந்த இருதயத்தை. எது ஆளணும்? தேவ சமாதானம். சரி, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஒரு சரீரத்தில் தான் நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அதில் அந்த சரீரத்தில் நம்ம என்னவா இருக்கிறோம்? கையாக இருக்கிறோம், காலாக இருக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒவ்வொரு பாகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறார்.
நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். எதிலிருந்து அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம், நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருங்கள். ஏன் இதையும் சொல்கிறாரு? நம் தாவீதுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் தனித்து அவர் இல்லை. அவர் எது செய்தாலும் அவர் தேவனை அவர் செய்த செயலுக்கான நன்றி உள்ளவராக இருந்திருக்கார். இங்கே கூட நம்ம எதிர்பார்க்குறோன்னா இது ஒரு நல்ல ஆலோசனை. பவுலானவருடைய இருதயத்தை ஆளுகை செய்வது எது அப்படின்னா தேவனுடைய சமாதானம். இதுவே கொலோசியர்களுக்கு என்ன செய்யற? நல்ல ஆலோசனை கொடுக்குறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை எது ஆளுகை செய்தது? அவர் வளருவதற்கு அவரே வளர்ந்துட்டாரா? இல்லை, அவர் பிதாவானவர் அவரை உருவாக்கினார். ரட்சிப்பின் அதிபதியை எப்படி உருவாக்க வேண்டும் என்று ரட்சிப்பு கொடுக்கக்கூடியவருக்கு தெரியுமா தெரியாதா? சரி, இவரை எப்படி ஜெயம் கொள்ள வைக்க போகிறார் என்று அவருடைய பிதாவுக்கு தெரியுமா? சரி, நம்ம ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம எப்படி ஜெயம் கொள்ள போகிறோம் அப்படின்னு. சரி, நம்ம இதுக்கு அடுத்த நாள் என்ன போராட்டம் நம்மளுக்கு இருக்கிறது என்று நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நாம் எப்படியோ வளரணும்னு சொல்லி எப்படியாக ஜெயம் கொள்ள வைக்க வேண்டும் என்று நம் பிதாவானவர் திட்டமிடக்கூடியவராக இருக்கார். சரி, நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நான் நன்மையானவைகளை சிந்திக்க வேண்டும். அப்போதான் நாம் ஜெயம் கொள்ள முடியும். கடைசியாக சகோதரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இதெல்லாம் நம்ம ஆளுகை செய்ய, நம்ம இருதயத்தை ஆளை செய்யாம நம்ம உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடியவர்களாக இருப்போமானால் அந்த ஒரு இருதயம் நம் இருதயத்தை மோசம் பூக்கக்கூடியதாக இருக்கும். நாம் ஜெயம் கொள்ள முடியாது. ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்றார். ஆகாத சம்பாசனைன்னா நமக்கு அந்த வேலை, அந்த கிரியை வேணாம். என்ன எதற்கு அந்த கிரியை? சரி, நீங்க எவ்வளவு காலங்கள் அந்த கிரியைகளை வைத்து நம்ம வாழ முடியும்? ஒன்றும் அற்பமானது. சொல்றாரு, கடைசியாக சகோதரே சொல்றாரு. இதுக்கப்புறம் சொல்றது இல்லையா? என்ன சொல்ல போறாரு? என்ன சொல்றாருன்னா, உண்மை உள்ளவைகள் என்றால் என்ன? ஒழுக்கம் உள்ளவைகள் என்றால் என்ன? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இப்போ நம்ம தேவன் நம்மளோடு இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? தேவன் பிதாவானவர் இயேசுவோடு இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய உபத்திரவத்தை சகிக்க முடிஞ்சது, அவர் ஜெயிக்க முடிஞ்சது. அவருக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொள்ள முடிஞ்சது இல்லையா? இப்போ எங்க இருக்காரு? பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீட்டு இருக்கிறார். நாம் பார்ப்போம் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. நம்ம இதை பார்ப்போம். அதை எவ்வளோ அதிகமான நன்மை அவர் எவ்வளோ சந்தோஷமாக சொல்லக்கூடியதை போல் இருக்கிறது. பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளே அவைகளே செய்யுங்கள், அப்பொழுதே சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த ஒழுக்கமான காரியங்கள். கொலோசியருக்கு சொன்னார் இல்லையா? கொலோசியர் புஸ்தகத்துல இதை நீங்க செய்யுங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். அது இருக்கணும்னு மட்டும் கிடையாது, அது ஆளணும். சரி, இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோன்னு வேற சொல்றாரு. இங்க சொல்றாரு,
நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டு அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இப்போ நாம வந்து ஒரு பாவத்தை செய்கிறோம் அப்படின்னா இல்லையா, ஏதோ ஒரு பாவத்தை செய்கிறோம் மன விருப்பமா அப்படின்னா பிதா நம்மளோடு இருப்பாரா? ஏன்? நம்ம நினைச்சிருப்போம் பிதா நம்மளோட தான் இருக்காரு அப்படின்னு, கிரியை செய்கிறாருன்னு. ஆனால் பிதா நம்மளை விட்டு போயிடுறாரு. சரி, இங்க தொடர்ந்து பிலிப்பியர் புஸ்தகம் 3:17 சகோதரர் நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அவர் யாரை பின்பற்றுறாரு? இயேசுவை. அவருக்கு பின்னானவைகளை எல்லாம் மறந்துட்டார், முன்னானவைகளை நோக்குறாரு. அவருக்கு ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. அவர் ஓட்டத்தில் ஓடி அவர் இச்சிக்கத்தக்கதான எல்லா காரியங்களும் அவர் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். அவர் கீழ்படுத்துறாருன்னு வச்சுங்களேன். கீழ்படுத்தி அவர் ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட முடியுதுதான் அந்த நல் மனசாட்சி வேலை செய்யக்கூடியதா. அந்த மனசாட்சியில என்ன இருக்குது? கற்பனையின் பொருள் சுத்த மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அதில் பிறகக்கூடிய அன்பு. நான் மாயமானவனாக நான் இருக்கிறேன், மாயத்தை நடப்புகிறவனாக இருக்கிறேன் நான். அப்போ வந்து அந்த சுத்த மனசாட்சி எப்படி என்கிட்ட வேலை செய்யும்? அந்த களிம்பு தானே இருக்கு, ஸ்பாட். என்ன செய்யணும் அப்படின்னா அதை அகற்றி போடணும், வேணான்னு சொல்லணும். அந்த கெட்ட எண்ணங்கள் வரும் பொழுது அதுதான் என்னன்னா இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? இன்ஃப்ளூயன்ஸ். ஒருவரால் நீங்கள் பாதிப்புக்குள்ளாக்குறீங்க. வேற யாரும் உங்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்கல. நீங்கள் அந்த வெளியே அந்த பொல்லாத செயல் இருக்கியா, அது உங்களுடைய இருதயம் என்ன செய்யுது அப்படின்னா எடுத்துக்குது. சரி, நம்மளுடைய இருதயமானது அது அந்த இருதயத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்பாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்பாட்டுன்னா கரையினது. ஒரு பெரிய வெள்ளை அடிக்கப்பட்ட செவுருன்னு சொல்கிறேன், ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. அந்த செவுத்துல ஒரே ஒரு சின்ன புள்ளி மட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன், தெளிவாக தெரியும். தெரியுமா? தெரியாது. நல்லா தெளிவாக பளிச்சுன்னு தெரியும். அதுதான் நம்ம இருதயம். இதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, இதை பாருங்க, சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி. இப்போ நம்ம யாரை பார்க்குறோம்? இப்போ கொலோசியர்களுக்கு பவுல் போதிக்கிறாரு, இப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னு போதிக்கிறாரு. நம்ம உங்களுடைய தேவ சமாதானம் ஆளக்கடவுதுன்னு போதிக்கிறாரு. அப்போ யாரை பார்க்குறோம்? அவரை தானே பின்பற்றுறோம். இயேசு பின்தொடர்கிறார். அவர் பிலிப்பியர்களுக்கு போதிக்கிறாரு, சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி. அவர் என்னென்னலாம் பாருங்க, அவர் என்னென்னலாம் வந்து கலைந்து போட்டார். நிறைய அவருக்கு லாபமான எந்த விஷயமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாராம்? இயேசு கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை வாங்க போறாருன்னா பாத்துங்க. அது அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அவருக்கு. அவர் வந்து எல்லா ஆசாரியர்களுக்கு பிரதான ஆசாரியர்கள் பரிசேயர்களின் தலைவனாக இருந்திருக்காரு. அப்போ வந்து அவர் இயேசுவை கண்டிருக்க முடியாதா? இவர்தான் இயேசுன்னு தெரியாதா? எத்தனை தடவை திட்டம் போட்டிருப்பாரு கல்லில் அடிக்கிறதுக்கு. எவ்வளோ அதிகாரம் உள்ளவர்கள், எவ்வளோ அதிகமான படிச்சிருக்காரு. அது என்னவா இருக்கும் அவருக்கு?
எவ்வளோ கனம் இருந்திருக்கும். அவருக்கு கீழே எத்தனை பரிசேயர்கள் இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அவர் அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு அதெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா? வந்துட்டாரு. என் நாமத்தின் நிமித்தமாக நீ எவ்வளவாய் பாடுபட போறேன்னு சொல்லிட்டு நான் காட்ட போறேன்றார் இயேசு. நீ துன்பப்படுகிற கிறிஸ்துன்னு சொல்லலை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ற. ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கும்போது அவருக்கு எப்படி வந்திருக்கும்? இப்போ உடனே மாற்றிட்டாரு. இந்த கிரியைகள் என்னாச்சு? இப்போ நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே பாருங்கன்னா, பின்பற்றர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களாய மாத்திரமாக நோக்குங்கள். இங்கே இயேசு இருக்காரு, சீஷர்கள் இருக்காங்க, அப்போஸ்தலர் இருக்காங்க, இயேசுவை பின்பற்றுறாங்க. பாருங்க, மனுஷகுமாரன் தம் முன்னில் இருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்களே ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. தெளிவாக சொல்றாரு பாருங்க. மனுஷன் தம் முன்னி இருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? மனுஷன் எங்க இருந்தா? முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போனதை நீங்கள் காண்பீர்களானால், அதை நம்ம பார்க்க முடியாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும்னு கேட்குறாரு. அது பார்க்கக்கூடாததாக இருக்கும். பார்க்க மறைக்கப்பட்டது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. ஆவியை உயிர்ப்பிக்கிறது எங்கேருந்து உயிர்ப்பிக்கிறது? நம்ம கேள்வியாக வச்சுருவாங்க. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இந்த மாம்சம் நடக்கிறதுக்கு, போகிறதுக்கு, வர்றதுக்கு உதவுது, சாப்பிட்றதுக்கு, பேசுறதுக்கு. அப்படி உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியையும் ஜீவனமாயும் இருக்கிறது. நம் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவோமானால் நம்ம பூமிக்குரிய நன்மைகளை எடுத்துப்போமா, ஆவிக்குரிய நன்மையை எடுத்துப்போமா? எது ஆவிக்குரியது? நாம ஜெயம் கொள்வதற்கு ஏதுவான அந்த நன்மைகள் தான் ஆவிக்குரியது. தேவனுடைய சமாதானம் நம் இருதயத்தை ஆள வைக்கிறது தான் நம்மளுடைய அந்த மாம்ச மனதை புறக்கணிக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மனுஷன் எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? இதில் நிறைய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். நாங்கள் என்ன பார்க்குறோம்? 3:21 சொல்கிறாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து போல ஜெயம் கொள்கிறேன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே அவனோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாருங்க, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான்.
நம்ம 7ல் பார்க்குறோம், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான்? சுதந்தரித்து கொள்வான். இது கூட யாரோட நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட உடன் சுதந்திரவாளியா இருப்போம். ஒவ்வொரு வேத வாக்கியத்தையும் அவர் எப்படி கட்டமைச்சிருக்காரோ அந்த வேத வாக்கியத்தை தான் கொடுக்குறார். ஏதோ புதுசாவோ எக்ஸ்ட்ராவோ. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனுமாய் இருப்பான். இங்க யாரெல்லாம் போக மாட்டாங்கன்னு 8ல் சொல்றார், விவரிக்கிறாரு. பயப்படுகிறவனும் அவிசுவாசியும் அருவருப்பானவனும் கொலைபாதகனும் விபசாரக்காரனும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலிலே அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். சரி, நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இது ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவான். ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் யார் சொல்லிட்டு இருக்கா? ஆவியானவருக்கு விரோதமாக 3 பேர் இருக்காங்க. இங்கே பிதா இருக்காரு, குமாரன் இருக்காரு, பசுத்த ஆவியானவர் இருக்காரு. 3 இந்த ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிட்டோன்னா 3 பேருக்கு விரோதமாக செஞ்சிடும். நான் இந்த எச்சரிப்பெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக கைக்கொள்ளணும். ஆனால் இதை நம்ம வாசிக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ போதிக்கிறதுக்கோ அவ்வளோ கடினமான உபதேசம் கிடையாது. ஏன் ரொம்ப கடினமான உபதேசம் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய இது எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அவருடைய நுகம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. லெகுவாய். சூப்பர். லெகுவாயும் அப்படி எப்படி லெகுவாய் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ நம்ம இது எல்லாமே நம்ம அறிந்து கொள்வோமானால், அது என்ன இருக்கோ அதை நம்ம அறிந்து கொள்வோமானால், ரொம்ப கடினமானதெல்லாம் எதுவுமே இல்லை சொல்கிறேன். அங்கே 6ஆம் அதிகாரத்தில் நிறைய பேர் இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பா? ரொம்ப சிம்பிளாக தான், ரொம்ப லெகுவான ஒரு உபதேசம் தான். நிகோதேமுக்கு சொன்ன மாதிரி, இஸ்ரவேலருக்கு போதகராக இருந்தும் இதெல்லாம் அறிய முடியலையா அவனால்? அறிகிறதற்கு ஏதுவாக இராமல் அவர் சொல்லலையே, ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக தான் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் பரிசேயனும், அதே மாதிரி தான் பேதுருவோம். அப்படி நீங்கள் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும்போது, இது என் பிதாவானவர் உனக்கு இதை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாருல்ல, அப்போ எல்லாராலையும் இது தெரிந்து கொள்ள முடியுமா? எல்லாராலையும் இதை என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். பயப்படுறதுக்கு ஒரு ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஜாக்கிரதையாக கை கொள்ள வேண்டியது இருக்கு. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். அது யாருக்கு அப்படின்னா, ஜெயம் கொள்றவனுக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா லவிதோக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது அப்படின்னா, அவங்களுடைய கிரியைகள் நல்லா இருக்கு, அவங்களுடைய கிரியைகள் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கிரியை பார்க்கும்போது அவ்வளோ தேவன் புகழ்றாரு அவங்கள. எபேசர் மக்களுடைய கிரியைகள் இல்லை, 48 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வந்தாங்க. என்னாச்சு? தேவனே அறியும் அறிவை பற்றி கொள்ள மனம் இல்லை, விட்டாது. சர்தே சபை என்னாச்சு? அவனுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவன் நாமத்தை மறுதளிக்கல. நீ செய்யற ஒன்றும் செய்கின்ற. சரி, இப்போ நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு சபையை குறித்து நம்ம வாசித்தோம், படித்தோம்.
இங்கே திறக்கப்பட்ட ஒரு வாசல் இருக்கு. சரி, அங்க வாசலை காண்கிறாரு. எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வர இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இது நடந்து முடிஞ்சது கிடையாது, நடக்க போகிறதை உனக்கு காண்பிக்கிறேன். உன்னுடனே ஆவிக்குள்ளானேன். சரி, உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எங்க இருக்கு? வானத்தில்னு சொல்றாரு. அது அப்படியே நம்ம எடுத்துவோம். இங்கே வானத்தில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிங்காசனத்தின் மேலே ஒருவர் வீற்று இருக்கிறார். எரேமியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். செராபீன், கேருபீன்கள், இது அது எப்படியோடைய அமைப்புலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக, இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு. அவங்க பார்த்துருக்காங்க. பழைய பாட்டு பிரமாணத்தில் அந்த சேராபீன்களையும் கேருபீன்களையும் பார்த்துருக்குறாங்க. தேவன் பேசும்பொழுது அந்த கேருபீன்கள் வருவாங்க, மேலே வானத்திலேருந்து வந்துடும். வந்து அந்த ஆலயம், பூமிக்குரிய ஆலயத்தில் என்ன செய்யணும்னா, இஸ்ரேலர்கள் அந்த கையால் அமைக்கப்பட்ட தேவ ஆலயத்தில் உள்ளே வந்துடும். வந்தோடனே அதுக்கு மத்தியில் இருந்து பேசுவோம் தேவன். இதை பார்க்கலாம். இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீலத்தின் பற்ற சிங்காசனத்தில் சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவனுக்கு மேல் காணப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீனின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேருபீனின் நடுவே இருக்கிற அக்னி தலனில் உன் கை நியாய எடுத்து அதை நகரத்தின் மேலே இறை என்றார். அப்படியே அவன் என் கண்களை உள்ளே பிரவேசித்தேன். அந்த புருஷன் உள்ளே பிரவேசித்தால் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரவேசித்து நிரப்பின்று கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேல் இருந்தது. எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து ஆலயம் மேகத்தின் மேலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரப்பப்பட்டது. பார்த்தீங்களா எப்படி? அது கேருபீன்ன்றது ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும். அதுக்கு ரெக்கை இருக்கும், அதுக்கு 4 தலை இருக்கும். எப்படி இருக்குது சொல்லும் போதே அது எப்படி இருக்கும்? நம்ம ஆவல் இருக்குல்ல, அது நம்ம பார்க்குறோம். ஏதோ சிறுசாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது, பெருசு, மிக பெருசாக இருக்கும். அது எவ்வளோ நீளம், எவ்வளோ உயரம், அதெல்லாம் பார்க்கலாம். அது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கேருபீன்கள் வந்து நிற்கும் பொழுது அதுக்கு பின் சைடு வந்து அதுக்கு மூலமாக தான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அவர் பேசுவார். அவர் பேசுகிறதே மகிமை தான். அவர் பேசும்போதே அந்த சத்தத்தை கேட்க முடியாது யாராலையும். அவருடைய சத்தத்தை கேட்டால் இறந்துருவாங்க. அவருடைய அந்த மேகம் வந்துடும். அந்த மேகத்தின் அடையாளம் என்ன அப்படின்னா, இங்கே கர்த்தர் அவருடைய வார்த்தையை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் புத்திரர்கள் அறிந்து கொள்வாங்க. இதெல்லாம் அவங்க பார்த்தோன்னே இது புதுசுன்னு பயந்துருவாங்க. எப்போ ஒரு திகைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறதெல்லாம். இப்படி ஒரு அவருடைய மகிமையை கண்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவருக்கு விரோதம் செய்து பாவம் செய்தனால தான் தேவன் வந்து என்ன செஞ்சார்? ஒரு சிவந்த சமுத்திரம் 2 இப்படி கடல் இப்படி நிற்குது 2 சைடு. யாராவது நினச்ச பார்க்க முடியுமா? 2 சைடு கடல் இப்படி நிற்குமா? ஏதாவது ஊரில் நிற்குமா? சரி, ஒரு கைப்பிடி தண்ணியை நம்ம இப்படி நிற்க வச்சா நிற்குமா? நிற்காது. இது 2 சைடு சமுத்திரம் இப்படி நிற்குது அப்படின்னா அது நடுவாக நடந்து போகிறாங்க.
வெட்டாந்தரையா இருக்குன்றாரு. வெட்டாந்தரையா கொஞ்சம் கூட இல்லை. பூமியில் இருக்கிற தண்ணி எல்லாம் காஞ்சி போச்சு. இந்த சைடில் இருக்கிற தண்ணி எல்லாமே நிற்குது. இவ்வளோ பெரிய மகிமையை கண்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கீழ்ப்படியில. இங்கே 3 பாருங்க, அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்திலே நின்றன. அது எங்கே இருக்குது? கேருபீன்கள் ஆலயத்து வலது இப்படி இருக்குது அப்படின்னா அவங்க இந்த சைடு ஓகேங்களா. அப்போது இந்த சைடு இருக்குது அப்படின்னா இடது வலது, இந்த சைடு வலதுபுறம். ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரவேசித்ததை நிரப்பிற்று. உட்பிரவேசினா ஐஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பாக்ஸு உட்பிரவேசினா உள்ளுக்குள்ள உள்ளதான் ஐஸ், அதுக்குள்ளதான் உட்பிரவேசி இருக்கு. கர்த்தருடைய மகிமை கேருபீனில் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரப்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரத்தல் சர்வத்திற்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. அவங்க பேசுகிறாங்க, சேராபீன்கள் நம்ம கேருபீன்கள் பேசும் பொழுது அது அப்படி இருக்கு பாருங்க. அவர் பாருங்க, தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல. இதுக்காக தான் நம்ம அது பார்க்குறோம். கேருபீன்கள் பார்க்கறது பேசுறது எப்படி இருக்கும் அப்படின்னா தேவ சத்தம் போல. தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. அவங்களுடைய சத்தம் ரொம்ப பயங்கரமான ஒரு கேட்க முடியாத ஒரு சத்தமாக தான் இருக்கும். இங்கே தேவனை ஒரு காலம் ஒருவரும் கண்டதில்லை. பரலோகத்தில் யோவான் கூட அவரை காண முடியல. அவர் தரிசனம் பண்ணுறாரு, தரிசனம் கேட்குறாருன்னா அங்கே கூட இயேசுவை தான் காண்றாரு. தேவனுடைய சத்தத்தை கூட கேட்டது கிடையாது யாரும். இது எதுக்காக பார்க்குறோன்னா பழைய பாட்டு பிரமாணத்திலேயே சரி, தேவன் பேசினார் அப்படின்னா அவருடைய தூதர்கள் மூலமாக தான் பேசுவார். நிறைய மோசை கூட தூதன் மூலமாக தான் பேசணும். அப்போஸ்தலர்ல பார்க்குறோம் இதுங்களா. அப்போ நிறைய இடத்துல யார் மூலமாக பேசுகிறாரு? தேவன் மாதிரியே பேசுவார். ஏன்னா அவருடைய வார்த்தை தான். ஒரு வார்த்தை கூட்ட மாட்டார். நம்ம பார்த்தோம், கடந்த தினத்தில் பார்த்தோம், உன்னை போல நானும் ஒரு ஊழியக்காரன் தான், என்ன இல்லை தேவனை பணிந்து கொள்ளுன்றார். அப்போ அவங்க யாருன்னா பணிவிடை ஆவிகள். அவங்க யாரு? அக்னி ஜாலையாகவும் கந்தகமாகவும் இருக்கிறாங்க. அவங்க பணிவிடை ஆவிகளாக இருக்கிறாங்க. வேலைக்காரங்க, வேலை செய்கிறாங்க, அவங்க ஊழியக்காரங்க. ஆனால் வல்லமை அதிகம். தேவன் என்ன சொன்னாரோ அது செஞ்சிருவாங்க. இப்போ நம்ம இயேசுவானவர் எப்படிப்பட்டவரை காண்றாரு? யோவான அந்த சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் எப்படி இருக்காருன்னு சொல்றாரு 4ஆம் அதிகாரத்தில் 3ல். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும். வச்சிரக்கல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அது ஒரு விலையேறப்பெற்ற கல். வஜ்ரக்கல்லும் பதிமராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார்.
அது எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? சரி, அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. ஒரு சிங்காசனம் இருக்கு இல்லையா, அது சுற்றியும் ஒரு வானவில். வானவில்னா என்ன நமக்கு தெரியும். வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இதெல்லாம் ஒரு வெளியேறப்பெற்ற ஜெம்ஸ். இதெல்லாம் டைமண்ட் மாதிரி வெளியேறப்பெற்ற ஜெம்ஸ். இங்கே இருக்கான்னு தெரியாது, ஆனால் அங்கே இருக்கு, பரலோகத்தில் வச்சிருக்காரு. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்களும் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளிலே பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இங்கே யார் இருக்கா? 4ஆம் வசனத்தில் அந்த சிங்காசனத்தின் சூழனா அப்படி சுற்றி ஒரு சிங்காசனம் இருக்கு, அந்த சுற்றியும் சிங்காசனம் இருக்கு. அங்கே யார் இருக்காருன்னா 24 மூப்பர்கள். அந்த மூப்பர்கள் அங்கேயும் மூப்பர்களாக இருக்காங்கன்னா அப்போ அவங்களுடைய தகுதியை பார்த்துங்க, எப்படி இருக்காங்க அவங்க அங்கேயே உருவாக்கப்பட்டாங்களா தெரியாது, ஆனால் மூப்பர்களாக இருக்கிறாங்க. அங்கே 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. வெண் வஸ்திரம் தரித்து அவங்களுடைய நீதிகள். அப்பனா அவங்க எப்படி அப்படியே உண்டாக்கப்படல, அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளிலே பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்திருக்க கண்டேன். பொன்முடினா ஒரு மிகப்பெரிய ஒரு கணம் தான் அதெல்லாம். பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னலும் இடிமுழக்கமும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இது பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் மாதிரியே இஸ்ரவேலர்கள் காணுவாங்க. ஒரு முறை இஸ்ரவேலர்கள் தேவன் அந்த கற்பனைகள் கொடுக்கும் பொழுது என்ன செய்வார் அப்படின்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் மோசே உள்ளே வந்துட்டார் அப்படின்னா அந்த மலையை எந்த ஒரு மிருகமாவது எந்த மனுஷனாவது யார் ஒரு தொட்டா அவன் சாவான், அம்பெரியப்பட்டு சாகணும். அவங்கக்கிட்டையும் யார் இருக்கிறாங்க? யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க உள்ள. அவங்களால சரி மலையிலிருந்து அவங்க கொல்லப்படணும், அப்படியே கொண்டுடணும் அவங்க. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னலும் இடிமுழக்கமும் சத்தமும் புறப்பட்டன. இந்த மின்னலும் இடிமுழக்கமும் அந்த சிங்காசனத்தின் சூழ 24 சிங்காசனங்கள். எது படித்தோம்? ஓகே. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னலும் இடிமுழக்கமும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன.
இந்த சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா பூமியே அதிரத்தக்கதான சத்தங்கள் தான். வெளிப்படுத்து 16:18 சொல்றாரு, சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டானால் பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேலே மனுஷர்கள் உடனே நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உடையது இல்லை. அது 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 வந்து மிகவும் பயப்படத்தக்கதான ஒரு சூழல் தான். அவர் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு விரோதமாக, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக செய்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் யார் அப்படின்னா, யாருக்கு விரோதமாக செய்கிறாங்க அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறாங்க. இப்போ தொடர்ந்து கூட அவரை மகிமைப்படுத்தாமல் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை புறக்கணிக்கிறவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த வேலையை செய்கிறது இயேசு கிடையாது, பிதாவாகிய தேவன். என்ன சொல்கிறாரு, நீ என் வலது புறத்தில் உட்காரும், உன் சத்துருக்களை நான் பாதபடியாக்கி போடுறேன்னு எடுத்த உடனே அடித்து போடல சொல்கிறாரு. தொடர்ந்து உணர்ந்து கொண்டு கொடுக்கலையா, நான் கொடுக்குறேன். தேவனை அறியக்கூடிய அறிவை நான் கொடுக்குறேன். கொடுக்கும் பொழுது நான் ஏற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தினேன்னா இன்னும் அறிவு கொடுக்குறேன். நான் கொடுக்காம என்னுடைய தன்மையை நான் இழந்துட்டேன், அவருக்கு நம்பிக்கையை நான் இழந்துட்டேன்னா என்னை அவர் பாதுபடியாக்கி போட்டுருவேன். சரி, மோசே அவர் எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டாங்க, அந்த ஜனங்கள் கண்டு எப்படி பயந்தாங்க அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. பதினஞ்சு 16 அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயுதப்பட்டிருங்கள், மனைவியினிடத்திலே சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற் காலத்திலே இடி முழக்கமும் மின்னலும் மலையின் மேலே கார்மேகமும் மகாபலத்த எக்காலத்தையும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்து ஜனங்கள் எல்லோரும் நடுநடுங்கினார்கள். இங்க பாக்குறீங்க, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்படணும். விடியற் காலத்திலே இடி முழக்கமும், கரெக்டாக அங்கே தூங்கிட்டு இருந்தாங்களா? அதிகாலையில் என்ன பண்ணுவாங்க, விடியற் காலத்தில் தூங்கிட்டு இருந்தாங்களா? ஆனால் சரி, அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மின்னலும், பூமியை அதிரத்தக்கதான ஒரு சூழல், மின்னலும். இந்த மின்னல் மாதிரி தான் அவர் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டது. மலையின் மேலே கார்மேகமும் மகா பலத்த எக்காலமும் உண்டாயிற்று. சொல்றாரு, பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் நடுநடுங்கினார்கள். நீங்க பாருங்க, எல்லா மக்களும் ரொம்ப இது மாதிரி ஒரு காரியத்தை கண்டாதான் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் கீழ்ப்படுகிற மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பழைய நிலைமைக்கு போயிடுறாங்க. பாருங்க, கர்த்தர் அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையிலே அடிவாரத்திலே நின்றார்கள். மலையின் அடிவாரத்தில் நிற்கிறாங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியிலே இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாய் இருந்தது. அந்த புகை சூழ்கையில் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, சீனாய் மலையில் இருக்கிறாங்க. அவங்க கர்த்தர் அதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுவதும் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அக்னியாக அங்கே இறங்கிட்டார் சீனாய் மலையில். அங்கே இறங்கினது என்ன ஆயிடுச்சு, முழுவதும் புகை காடாயிடுச்சு. புகை காடுனா தெரியுமா உங்களுக்கு? இருந்தது. அந்த புகை சூளையில் புகை போல்
எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. இங்கே தேவனானவர் அவருக்கு மறுமொழி தராரு. அப்போதான் தேவனானவர் ஒவ்வொரு காரியங்களாக சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவனானவர் அவர்களை எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு தேவனானவர் திட்டம் செய்கிறார். அந்த திட்டத்தின்படி இவங்க செய்கிறது இல்லாததினாலே அவங்களுக்கு என்ன ஆயிற்று அப்படின்னா அவருடைய மகத்துவத்தை தூசிக்கக்கூடியவர்களாயிட்டாங்க. சரி, அதனால தான் அவங்க இளைப்பாறுதலை அவங்களால் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. வாய்ப்பு கொடுத்த அவருக்கும் நன்றி. மீண்டுமாக 4ஆம் அதிகாரத்தை விட்டதிலிருந்து நாளைக்கு தொடருவோம். ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். பிதாவே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய நாமம் பெரியது, பரிசுத்தம் உள்ளது. பிதாவே, நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு உதவி செய்வீராக. பிதாவே, நாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் திட்டமிட்டபடி செய்வதற்காக எங்களை ஆசீர்வதியும். நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர், நீங்கள் பெரியவராக இருக்கின்றீர். தேவனே, உங்களைப் போல ஒரு தேவன் இல்லை. பிதாவே, உங்களை மகிமைப்படுத்த உதவி செய்யும். பிதாவே, எப்படியாக உங்களை மகிமைப்படுத்தணும் என்பதை நீங்கள் காண்பித்திருக்கிறீர். பிதாவே, எங்கள் இருதயத்தை முற்றிலுமாக உங்கள் நன்மைகளாக நாங்கள் நிரப்ப எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டல் செய்கின்றோம். பிதாவே, நீங்கள் பரிசுத்த, நீங்கள் நீதி உள்ளவராக இருக்கின்றீர். பிதாவே, உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை. நீங்கள் தாம் ஒருவரும் பிதாவே கண்டிராதவரும் காணக்கூடாதவராக இருக்கிறீர். பிதாவே, உங்கள் வேத வாக்கியங்களை பிதாவே நாங்கள் போதிக்க அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். கூடி வந்த யாவரையும் ஆசிர்வதியும். இந்த குடும்பத்தாரை ஆசிர்வதியும். பிதாவாகிய தேவனை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்கிறார்கள். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர், நீங்கள் நீதி உள்ளவராக இருக்கின்றீர். தேவனே, நீங்கள் பரலோகத்தின் எஜமானரும் எங்கள் பிதாவாக இருக்கிறீர். உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை. நீங்களே உங்களுக்கு சமமானவர்கள் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவனே, இதோ பூமிக்குரிய தேவையும் ஆவிக்குரிய தேவையும் தந்து எங்களை வழிநடத்தும். குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.